இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அம்மா அப்பாவோட கல்யாண நாள் வருதுல, அத கிராண்டா மண்டபத்துல வச்சு செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படியா? அது மட்டும் இல்லக்கா, ஃபங்க்ஷனுக்கு பாட்டியே வந்து ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கே. இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட ஹஸ்பண்ட் தான். அவர்தான் இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணணும்னு சொன்னாரு. அம்மா முதல்ல வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் பேசிதான் சம்மதிக்க வச்சோம். இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் காரணம். அப்புறம் மாமா, ஃபங்க்ஷன் வேலை எனக்கு தலைக்கு மேல இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். ஓகே? மாப்பிள்ள, நீங்க தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும். சரிங்களா? என் அப்பா அம்மாக்கு கல்யாண நாள் வருதுன்னு மட்டும்தான் சொன்னேன். அதை கேட்டுட்டு வந்து என் அம்மாவை சம்மதிக்க வச்சு ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உனக்காக சேர்த்து தான் செஞ்சேன். நீ வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன் அப்பா அம்மாவோட கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு போனா நீ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ராஜா. எதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க? கலச பூஜையை செய்ய போறது யார் தெரியுமா? யாரு? வேற யாரு? உன் அக்கா மருமகன் சேதுபதியோட பேரன், அந்த கார்த்திகே தான். என்னங்க சொல்றீங்க? அவன் செய்ய போறானா? ஆமா சந்திரா, அவனே தான். அந்த சேதுபதி ஊர்ல இல்லாததால அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் இப்ப இவனுக்கு கிடைக்க போகுது. அவன் தான் கலசத்துல நவதானியங்களை போட்டு பூஜை செய்யணும். அதான முறை. எனக்கு இந்த பூஜை வச்சிருக்காங்க. வர்ற வெள்ளிக்கிழமை வச்சிருக்காங்க. இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது சந்திரா. அவன் யாருன்னு நிரூபிச்சு காட்டணும். நல்ல சான்ஸ் தாங்க. நாம பண்ற முயற்சி எல்லாமே தோல்வியில தான் போய் முடியுது. இந்த தடவை அப்படி நடந்துடவே கூடாது. இந்த மேட்ரை அக்கா கிட்ட சொல்லி அவன் முன்னாடியே அவன் அந்த சேதுபதியோட பேரந்தாங்கிறத நிரூபிச்சு காட்டணும். அப்பதான் அவளே அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுவா. ஆமா சந்திரா, கலச பூஜைக்கு ஊரே கூடி இருக்கும். ஊர் மக்கள் முன்னாடி அவன் வேஷத்தை கலைச்சாதான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவன் நிற்பான். நாம இவ்வளவு நாள் தோத்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்கினதா இருக்கும். கலச பூஜை என்னைக்குன்னு சொன்னீங்க? வர்ற வெள்ளிக்கிழமை. எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. என்ன யோசனை? நாளைக்கு என் அக்காவோட கல்யாண நாள் வருது. அத மண்டபத்துல வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. நாளைக்கே அந்த கலச பூஜையும் செய்யற மாதிரி வச்சா எப்படி இருக்கும்? புரியல சந்திரா. கலச பூஜையை அதே நாள்ல வைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? லாபம் இருக்குங்க. ரெண்டு ஒரே நாள்ல நடந்தா அந்த கார்த்தியால ரெண்டு இடத்துல ஒரே நேரத்துல இருக்க முடியாதுல்ல? ஆமா, கல்யாண ஃபங்க்ஷன்ல இருந்தா அவனால பூஜை செய்ய முடியாது. பூஜைக்கு போனா ஃபங்க்ஷன்ல இருக்க முடியாது. சூப்பர் சந்திரா, அவனுக்கு சரியான செக்கு தான். ஆனா கலச பூஜைய கல்யாண நாள் அன்னைக்கு எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல சந்திரா. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆனா அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி மண்டபத்துல இருந்து கோயிலுக்கு போயிட்டான்னா அப்ப நம்ம என்ன பண்றது? அத நான் பாத்துக்கிறேன். அவன் மண்டபத்திலேயே இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு லாக் பண்ணிடுறேன். நீங்க கலச பூஜை நாளை மட்டும் அக்கா கல்யாண நாள் அன்னைக்கு மாத்தி வச்சிருங்க. அது போதும். நான் இப்பவே விருமன்ட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாட்டை பண்றேன். வரேன் சந்திரா. என்ன சந்திரா, ஏதாவது விஷயமா? அக்கா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நம்ம வீட்ல இருக்கிற டிரைவர் ராஜா தான் அந்த கிழவியோட பேரன். அதை ஏன்க்கா நீ நம்பவே மாட்டேங்கிற? என்ன நீ வேதாள முருங்கை மரம் ஏறின கதையா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நீயும் எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்ட, உன்னால நிரூபிக்க முடியல.
அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? இல்லக்கா, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சரி சொல்லு. நாளைக்கு அந்த கிழவியோட ஊர்ல கலச பூஜை நடக்க போகுது. அவங்க எந்த பூஜையோ செய்யட்டும், உனக்கு என்ன பிரச்சனை அதுல? ஐயோ அக்கா, முழுசா என்ன சொல்ல விடு. கலச பூஜை அப்ப நவதானியங்கள் எல்லாத்தையும் கலசத்துல போட்டு பூஜை பண்ணுவாங்க. இத பண்ண போறது யார் தெரியுமா? யாரு? உன் டிரைவர் மாப்பிள்ள தான். அதே எப்படி? அன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கே, அவர் இங்க தானே இருப்பாரு. அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருந்தா மட்டும் நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவன் தான் அந்த கிழவிக்கு பேரனாச்சே. நீ வேணா பாரு, நாளைக்கு அவன் மண்டபத்துல இருக்க மாட்டான். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அங்க போய் பூஜை பண்ணிட்டு தான் வரப்போறான். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. வீணா அவர் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காத. அக்கா அக்கா நில்லுக்கா. பேசாம இரு. நாளைக்கு இங்க இருக்கிற டிரைவர் மாப்பிள்ள தான் சேதுபதியோட பேரங்கிறத நிரூபிச்சு ஐயோ, காட்டுறேன். போதும் நிறுத்துறியா? இதே டயலாக கேட்டு கேட்டு என் காதெல்லாம் வலிக்குது. அக்கா நான் நீ சொல்றது கொஞ்சம் பேசாம கேளு. இரு, போதும். மாப்ள, சொல்லுங்க அத்தை. இவளுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க மேல சந்தேகமாவே இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானே அத்தை. நீங்க அந்த ராஜா சேதுபதியோட பேரன் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டணும். இல்ல, புரியல. இல்ல, நாளைக்கு அந்த கிழவியோட கோவில்ல கலச பூஜை நடக்குதாமே. அந்த சேதுபதியோட பேரன் தான் வந்து நவதானியத்தை கலசத்துல போட்டு பூஜை பண்ணணுமா. நீங்க தான் பேரனா அந்த பூஜையை பண்ண போறதா இவ சொல்லிக்கிட்டே இருக்கா. அதனால நீங்க மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போகாம இருங்க. அப்படியே போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்ல, வேணாம் வேணாம், நீங்க போகவே வேண்டாம், இங்கேயே இருங்க. அப்பதான் இவளுக்கு உங்க மேல இருக்கிற டவுட் போகும். சரிங்க அத்தை. என்ன டிரைவர், ஏதோ பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு தெரிஞ்சிரும் நீ யாருன்னு. ஒண்ணு என் அக்கா சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல இருக்க போறியா, இல்ல கோவில் கலச பூஜையில கலந்துக்க போறியா? எதை சூஸ் பண்ண போற? கலச பூஜையை சூஸ் பண்ணா நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லன்னு ஆயிடும். ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணா பேரன் இல்லன்னு ஆயிடும். ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் நீ பண்ணி ஆகணும். நாளைக்கு உன் முகத்திரைய கிழிச்சு அந்த சேதுபதியோட பேரை நீதாங்கிறத நிரூபிக்க போற. அப்படி நிரூபிக்கல, என் பேரு சந்திரா இல்ல. என்ன மாப்பிள, சந்திரா ஏதோ கோவமா பேசிட்டு போறா? கலச பூஜையை பத்தி தானே? ஆமா ஆமா, எப்பா இப்ப என்னப்பா பண்றது? பாப்போங்க, எதனா ஒரு வழி கிடைக்கும். மாப்பிள, நம்ம யோசிச்சு ஏதாவது பண்ணி ஆகணும் மாப்பிள, இல்ல மாட்டிக்குவோம்.